இப்போ அடுத்ததாக குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் சார்பில் 119வது கருத்தரங்கில் கலந்து கொண்டு நம்மையெல்லாம் ஜோதிட உலகில் ஒரு ஜோதிடத்தை ஒரு புதிய பரிணாமத்தில் ஜோதிடம் என்பது இப்படித்தான், ஜோதிடம் என்பது பலன் சொல்வதுக்கு இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு புதிய கோணத்தில் ஜோதிடத்தை சொல்ல வருகிறார் ஒருவர். அவர் மிகப்பெரிய ஒரு ஒரு ஜோதிடத்தில் ஒரு புது கண்டுபிடிப்பான பேலன்ஸ் தியரி என்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான் அல்ல, அது இல்லாமல் ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக ஆராய்ச்சி செஞ்சுருக்கார். அவர் ஏறக்குறைய அவர் ஒரு சில இதுகளெல்லாம் பண்ணி நிறைய ஒரு சாதனை புரிஞ்சிருக்கிறார். வெளியுலகத்தில் நிறைய பேருக்கு தெரிஞ்சவர் தான். நான் குறிப்பிட்ட கட்டத்தில் மட்டும் இருக்கிறார். இப்போ தான் சமயத்துலலாம் வெளியே வந்திருக்கார். அவருடைய பல முகம், எல்லா முகத்திலையும் ஒரு தேர்ச்சி உண்டு. ஜோதிடத்தில் என்னென்ன விஷயம் இருக்கோ அத்தனை விஷயத்துலையுமே ஜோதிடம் உண்டு. அந்த ஜோதிடத்தில் சரியான நேரத்தை இப்படித்தான் நேரம் நிச்சயம் பண்ணணும் ஒவ்வொரு காரத்துக்கு அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு சூட்சம அறிவு பெற்றவர் அவர். எத்தனையோ பேர் மத்தியில் ஒரு முகூர்த்தம் அப்படிங்கிற போது அதை தேர்ந்தெடுக்கிறக்கே ஒரு இந்த லக்கணம் அந்த லக்கணம் பார்க்க தெளிவான முறையில் எடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவர் நம்மிடையே இருக்கிறார். அவர் உயர் திரு பேலன்ஸ் திரியுடைய நிறுவனர் சரவணன் சோமசுந்தர ஐயர் அவர்கள். அவர்களுடைய ஒரு சாதாரண பார்க்குறதுக்கு எளிமையாக இருக்கான விஷயங்கள் சூட்சமங்கள் நிறைந்த ஒரு நல்ல மனிதர், பழகுக்கு நல்ல மனிதர், நம்ம கோவையை சேர்ந்தவர். அவர் தங்களிடம் நிறைய விஷயங்களை சொல்ல போகிறார். அவர் அவர் கேட்குற கேள்விகளும் பதில் சொல்லுவார். அதே போல் ஒரு சிறந்த சொற்பொழிவாற்றுவார் என்று அவரை வருகவர் என்று வரவேற்கிறோம். வருக. ஓம் காலகால ஈஸ்வராய நமக. பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள். குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்தின் 119வது மாதாந்திர கருத்தரங்கம். மதிப்பிற்குரிய அன்பு நண்பர் நம்மளுடைய பூபதி ராஜன் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் கோவையின் அடையாளம், யாருக்குள்ள 40 வருஷத்துக்கு மேலே ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய மருதுமலை குருஜி ஐயா அவர்களுக்கும் மற்றும் அன்பு நண்பர் நம்மளுடைய பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும் அதே போல் நம்முடைய பாலமுருகன் அண்ணா அவர்களுக்கும் உடன் வந்திருக்கக்கூடிய கோவையை சார்ந்த மைதிலி அவர்களுக்கும் மற்றும் மணிமேகலை, கரூரின் சிங்கம் மணிமேகலை அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு ஒரு சின்னதாக ஒரே ஒரு விஷயந்தான். ஃபஸ்ட்டு நிறைய பேர் ஜாதகத்தை பார்த்தோன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. சார் நான் எதுக்கு சார் பிறந்திருக்கேன், நான் எதில் சார் சாதிப்பேன், நான் எப்படி சார் என்ன விஷயத்தில் சார் வர்றது, இப்படின்னு கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் பாருங்கள், அவங்க கேட்குற கேள்விக்கும் அவர்கள் செயல்பாடுகளுக்கு சம்மந்தமே இருக்காது. கேள்வி ஒன்று இருக்கும், ஆனால் செய்யக்கூடிய செயல் அப்படியே மாறி இருக்கும். இது எப்படி நம்ம அணுகிறது அப்படிங்கிற நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். அப்போ நம்ம இதை பற்றி திங்க் பண்ணும்போது நம்மளுடைய அனுபவத்தில் சில பேர்கிட்ட கேள்வி கேட்போம். உங்களுடைய தாட்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, 2 விதமான தாட்ஸ் கேட்பேன், இந்த எண்ணங்களும் ஓடும் இந்த எண்ணங்களும் ஓடும், ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய செயல் இதுவான்னு கேட்டால் ஆமாம் சார் இதுதான் நான் செய்கிறேன் அப்படிம்பாங்க. அப்போ எண்ணங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய செயல் ஏன் உங்களை மாற்றுது? அப்போ ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும் இல்லையா? அப்போ நம்ம எதுக்காக பிறந்திருக்கோம், நமக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணங்களை தான் நம்ம வழிமுறைப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி இங்கே வரணும்னு நினச்சதுனால தானே வந்திருக்கிறீங்க. வரணும்னு நினச்சிட்டு சில பேர் என்ன பண்ண சினிமாவுக்கு போயிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? வேலைக்காக கிளம்பி சினிமாவுக்கு போகிறவங்க, சினிமாவுக்கு கிளம்பி வேலையை பார்க்குறவங்க, அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த எண்ணங்கள் ஏன் மாறுது? அப்போ உங்கள் ஜாதகத்தில் எந்த விஷயங்கள் உங்களை இயக்கிட்டு இருக்குன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் எதுக்காக பிறந்திருக்கிறீங்க, உங்களுடைய எண்ணங்கள் எதுவும் தெரிஞ்சால் அதை நோக்கி ஓடணும். தேவையில்லாமல் அடுத்தவனபடி சீண்டிகிட்டே இருக்கணும். அவன் இப்படி வந்துட்டான், இவன் அப்படி வந்துட்டான், நம்ம வீடு கட்ட முடியலையே, இந்த தாட்ஸ் எல்லாம் வரவே கூடாது. ஸோ உங்களுக்கு முதல்ல எதில் நன்மை எதில் தீமை என்பது உங்கள் ஜாதகம் தான் பேசும். அப்போ ஜாதகம் என்பது என்ன? ஒன்று லக்னா புள்ளி, இன்னொன்று பார்த்திங்கன்னா சந்திரனுடைய புள்ளிகள், இன்னொன்று லக்னாதிபதி நிற்கக்கூடிய இடங்கள். இந்த விஷயங்கள் தான் உங்களை தாட்ஸை சொல்லிகிட்டே இருக்கும். இதில் எது ரொம்ப வலிமையானது, சந்திரனா இல்லை லக்னமா? பலன்கள் அத்தனையும் லக்னத்தை சார்ந்தது, சந்திரன் என்பது கோச்சாரத்தை சார்ந்தது. அப்போ ரெண்டில் நம்ம எதுக்கு முக்கியத்துவம் தரணும்? லக்னத்துக்கு தான் கொடுக்கணும். லக்னம் சார்ந்து தான் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. கோடி ரூபாய் கையில் இருந்தாலும் நீ செலவு பண்ணணும்னா உனக்கு லக்னம் தான் வேலை செய்யணும். புரியுதுங்களா? சந்திரன் நல்லா இருக்கான்னு செஞ்சிட முடியுமா? முடியாது. சந்திரன் என்பது கோச்சாரம், உங்களுடைய இன்றைய சூழ்நிலையை மட்டும்தான் சொல்லும். ஆனால் நீங்கள் எது அனுபவிக்கிறீங்க எது அனுபவிக்க மாட்டீங்கன்னு சொல்வது எல்லாமே லக்னம். அதனால தான் உங்களுடைய எண்ணங்கள் பூரா எங்கே இருக்கு சொன்னாங்க? லக்னபாவம். லக்னத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களும் அந்த அதிபதிகளும் மட்டுமே உங்களை இயக்கிட்டு இருப்பார். உதாரணத்துக்கு இப்போ மேஷ லக்னம், மேஷ லக்னத்துடைய அதிபதி யார்? செவ்வாய். உங்களுக்குள்ள செவ்வாயுடைய குணங்கள் இருக்குமா இருக்காதா? செவ்வாயுடைய அத்தனை குணங்களும் உங்களுக்குள்ளே வந்துடும். அதனால செவ்வாய்க்கு நீங்கள் சொல்கிறீங்க மேஷ லக்னம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறீங்க. அதுக்குள்ளே என்ன நட்சத்திரங்கள் இருக்குது? கேது நட்சத்திரம்,
சுக்கிரனுடைய நட்சத்திரம், சூரியனுடைய முதல் பாதம். அப்போ இது எந்த பாவத்தை உங்கள் லக்னத்துக்கு கொடுக்குதுன்னு பார்க்கணும். உங்கள் லக்ன ரீதியாக கேது எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவ விஷயங்களை உங்களுக்குள்ள அந்த எண்ணத்தை விதைச்சிருவார். அந்த விஷயத்தை கேது தானோ, உங்கள் கேது இயங்கணும்னு என்ன பண்ணும்? கேது எந்த பாவத்தில் இருக்கோ அதை இயக்குவார். அதான மேட்டர். கேதுகளுக்கு வீடுகள் கிடையாது. அப்போ உங்களுடைய தாட் எதில் இருக்கும்? கேது எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்குள்ள எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அடுத்தது சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் எங்கே இருக்காருன்னு பார்த்துங்க. அந்த எண்ணங்களும் அந்த ஆதிபத்தியம் எது? 2-7 கூடிய ஆதிபத்தியம். இந்த எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும். இதை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். நல்லதும் கெட்டதும் இதை சார்ந்த உங்கள் லைஃப்பில் நடக்கும். இதில் ஒரு அவமானம்னாலும் சரி, ஒரு லாபம்னாலும் சரி, இதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அடுத்தது சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் எங்கே இருக்கார்? 5ஆம் பாவத்துக்கு அதிபதி. அப்போ இதுக்குள்ளே உங்களுக்குள்ள எண்ணங்கள் வருமா வராதா? கண்டிப்பாக வரும். அப்போது இந்த நட்சத்திரங்கள் எந்த பாவத்தில் இருக்கிறதோ அந்த பாவ விஷயங்களும் இந்த நட்சத்திரங்களுடைய வீட்டு அதிபதிகள் யாரோ அந்த எண்ணங்கள் மட்டுமே உங்கள் வாழ்நாளில் நீங்கள் கடந்து போவீங்க. அதை மட்டும்தான் உங்கள் எண்ணங்களுக்குள்ளே வரும். மற்றதை நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா முடியாது. அப்போ வேலைக்கு போக வேணாமா சார்? 2-7 உட்காந்துக்காம 7ஆம் இடம் என்பது கூட்டு தொழில். நன்மையோ தீமையோ கூட்டு தொழிலால் வரப்போகுது. உங்களுடைய எண்ணங்கள் தொழில் எடுத்துனா 10க்கு 10ஆம் இடம். கரெக்டாக வருதா? மேஷ லக்னத்துக்கு 10க்கு 10ஆம் இடம் சுக்கிரனா. அப்போ தொழில் சார்ந்த விஷயங்கள் அங்கே வந்துடும். அது நல்லதா கெட்டதான்னு கணிச்செடுத்தால் மட்டும் போதும். உங்களுக்குள்ள பொதுவாக தொழில் சார்ந்த எண்ணங்கள் வரும். சூரியன் எந்த பாவத்துக்கு அதிபதி? 5ஆம் பாவாதிபதி. அப்போ 5ஆம் பாவாதிபதி எங்கே உட்கார்ந்துருக்கிறோ அதை சார்ந்த எண்ணங்கள் தான் உங்களுக்குள் வலிமை அடையும். அப்போ 5ஆம் அதிபதி 10ல் இருக்காருன்னா உங்களுக்குள் இயற்கையாகவே தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு உங்களுக்கு எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அது என்ன மாதிரி தொழிலுங்கிறத நீங்கள் கணக்கு பண்ணி எடுத்துங்க. 5ஆம் இடம்னா டீச்சர்னு நம்ம சொல்லுவோம். 5ஆம் இடம்னா வேற என்ன சொல்கிறோம்? ஆடிட்டிங் சொல்கிறோம். 5ஆம் இடம்னா வழிகாட்டின்னு சொல்கிறோம், குருநாதன் சொல்கிறோம், ஏதோ ஒன்று அரசியல் சொல்கிறோம், ஷேர் மார்க்கெட் சொல்கிறோம், ரேஸ் சொல்கிறோம். அப்போ இதை சார்ந்த தொழில் தான் உங்கள் லைஃப்பில் அமையும். அப்போ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணங்கள் இந்த எண்ணங்கள் தான். இந்த எண்ணங்களை மட்டும் ஒருநிலைப்படுத்தி நீங்கள் ஒரு ஜாதகத்தை எடுத்து பலன் சொன்னீங்கன்னா நீங்கள் அதை நோக்கி மட்டும்தான் போகணும். அதை தாழ்ந்து இப்போ சார் எனக்கு புதன் திசை நடக்குது, நான் இதை பண்ணலாமா அது பண்ணலாமா, உங்களுடைய எண்ணங்கள் இதை சார்ந்த விஷயத்தில் புதன் என்ன பண்ணுறாருன்னு உங்களுக்கு சொல்லும். புரியுதா? உங்கள் தொழில் ரீதியாக கடன் 3-6 கூடையவன். அப்போ தொழில் ரீதியான ஒரு கடன், கூட்டு பிஸ்னஸால் ஒரு கடன், திருமண உறவில் ஏதோ ஒரு பிரச்சனை, 5ஆம் இடம் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு நல்லது கெட்டது, இப்படிங்கிற விஷயம் தான் உங்களோட ஆக்டிவேட் பண்ணும் புதன். அதை விட்டு போது 12 பாவத்தை ஆக்டிவேட் பண்ணாது. உங்களுடைய எண்ணங்கள் பூரா எதில் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அந்த 3 நட்சத்திரம் சொல்லிடும். அந்த 3 நட்சத்திரத்துக்குண்டான பலன்களைத்தான் திசா புத்திகள் சொல்லிகிட்டு இருக்கோம். நம்ம 12 பாவத்துக்கு பலன் சொல்லிகிட்டு இருப்போம். அப்போ புதன் திசை வருதுன்னா நம்ம என்ன சொல்லணும்? சார் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நல்லது கெட்டது இருக்குது, 2-11 கூட 5ஆம் அதிபதிக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும், பொதுவாக சுபகாரியங்கள் நடக்கும் புதன் திசையில், அப்படி சொல்லிடலாமா? சுக்கிர திசை நடக்குது, என்ன பண்ணுவீங்க? 5ஆம் இடத்துக்கு 3-10 கூடையவர். சார் தொழில் ரீதியான குழந்தைகளுக்கு ஒரு மாற்றம் உண்டு, படிப்புக்காக வெளிநாடு போகலாம், ஒரு சுபகாரியம் உண்டு, ஒரு கர்ம காரியங்கள் நடைபெறும், இது சொல்லிடலாமா? இது எல்லாமே 5ஆம் இடத்துக்கு. இப்போ குழந்தை இல்லை, தாத்தா பாட்டி இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இந்த பலன் தான் நடக்கும். உங்கள் ஜாதகத்தில் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. அப்போ நீங்கள் இதை சார்ந்த விஷயங்களுக்குள்ளே போயிட்டுருக்கோம். நடக்கும். புதன் திசை தானே சொல்கிறீங்க? சொல்லலாம். குழந்தைகளுக்கும் போடும்போது சிம்மத்தை லக்னமாக வச்சுக்கோங்க, போட்டுக்குங்க, நல்லது தான். அதுவும் ஒரு மெத்தேடு தானே, அது ஒரு மெத்தேடு. ஆனால் யாருக்குங்கிறப்போ அந்த பாவம் தானே லக்னம். கண்டிப்பாக. அதாவது உங்கள் லக்னத்துக்கு அது 3-6, குழந்தை பாவத்துக்கு அது 2-11. சரிங்களா? 3-6ங்கிறது கடனை சொல்லும், உங்களோட முயற்சிகளை சொல்லும். நீங்கள் யாருக்காக ஒரு முயற்சி பண்ணுறீங்கன்னா குழந்தைகளுக்காக பண்ணுறீங்களான்னு கேளுங்க, கரெக்டாக இருக்கும். ஒரு பூர்வீக சொத்துக்காக ஒரு முயற்சி பண்ணிட்டீங்க, ஒரு பவர் ஏதாவது எழுதி கொடுக்க போகிறீங்களா? கண்டிப்பாக வரும். பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். கரெக்டு தான். கேது நட்சத்திரம் மட்டும் இல்லை, அது 3-6ன்னு என்ன? பாண்டு பத்திரமா 6ஆம் இடம் என்கிறது என்னதுங்க? ஒரு லோன் வாங்குறதை பற்றி சொல்லுமா? அப்போ ஒரு பூர்வீக சொத்து சம்மந்தமான ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. குழந்தைகளுக்காக படிப்புக்காக ஒரு கடன் வாங்குறீங்கன்னு கரெக்டாக இருக்குமா? 11ஆம் இடம் என்பது வெளிநாட்டை சொல்லக்கூடிய இடம். 3, 7, 5, 9, 11 வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடியதே, வெளியூரில் போய் படிக்கக்கூடியது சொல்லும். அப்போ குழந்தைகளை ஏதாவது படிக்கிறதுக்காக அனுப்புறீங்களான்னு கேளுங்க, கரெக்டாக இருக்கும். அப்போ அந்த எண்ணங்கள் உங்கள் நட்சத்திரங்களுடைய எண்ணங்கள் அதை சார்ந்தா இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்குள்ள தான் உங்களுடைய திசாபுதிகள் எல்லாமே இயங்கிட்டு இருக்குன்னு சொல்ல வரேன். புரியுங்களா? நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயம் எப்படி வேணால் போட்டுங்க, உங்களுடைய எண்ணங்களை சார்ந்த இந்த கேள்விகளே இருக்கும். கடன் வாங்குறீங்கன்னு சொல்லிட்டீங்க, 3-6 கூடிய கடன். புதன் நட்சத்திரமே லக்னத்தில் இல்லையா மேச லக்னத்துக்கு, அவன் எப்படி ஜெயிப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா 3-6 கூடிய அந்த புதன் அப்படிங்கிறவர் இந்த 3 பாவத்தை தொட்டு கேது சுக்கிரன் சூரியன் இந்த பாவத்தை தொட்டு மட்டும்தான் இந்த கடன் சார்ந்த விஷயங்களும் சொத்து சார்ந்த விஷயங்களையும் பேசுவீங்க. இப்போ புதன் திசைக்கு இவருக்கு நீங்கள் சொல்லிட்டுமா தொழிலில் கடன், தொழில் இங்கே வரவே வராது, தொழிலில் கடன் பெருசாக வராது. ஆனால் 5ஆம் இடத்தை தொட்டோ இல்லை லக்ன பாவத்தை தொட்டோ அல்லது அந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய இடத்த தொட்டோ தான் அவர் கடனை பற்றியே பேசுவார். திங்க் பண்ணிங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம். அவருடைய எண்ணங்கள் பூரா அதுக்குள்ளே தான் ஒளிஞ்சிட்டு இருக்கும். வந்தோன்னே ஒரு ஜோசியர் கேட்குறாரு, சார் இது ஒரு கடன் வாங்குற பிளான் இருக்கா, அது தொழிலுக்காக வாங்குங்கன்னு எப்படி கேட்குறாங்க?
ஸோ உங்கள் மைண்டுக்குள்ளே என்னங்கிறத உங்கள் லக்னபாவம் சொல்லிடும். திசா புத்திகள் அதை சார்ந்த ஒரு வேலையை செய்யுங்கிறது புரிஞ்சிட்டிங்கன்னா அவருடைய கேள்விகளுக்கு நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் பார்க்கணும். அப்போ ரிஷப லக்னத்துக்கு ரிஷப லக்னத்துக்கு என்னென்ன நட்சத்திரம் இருக்குது? சுக்கிரனுடைய எண்ணங்கள் அவங்களுக்குள்ளே இருக்கும். இயற்கையாகவே 2, 7 கூடிய தாட்ஸ் அவங்களுக்குள்ளே வரும். இந்த லக்னத்தை பார்த்து 1, 6 கூடிய தாட்ஸ் மெயினாக இருக்குது. 1, 6னா 6ங்கிறது உத்தியோகம், நோய், எதிரி, கடன், இந்த தாட்டு அது லக்னத்துக்கு உண்டு. ஆனால் நட்சத்திரம் என்ன? சூரியன், சந்திரன், செவ்வாய். இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 7, 12. இதை சார்ந்த விஷயங்களை இவங்க லைஃப்பில் சந்திக்காமல் போகவே முடியாது. இதை சார்ந்த எண்ணங்கள் தான் இவங்க லைஃப் டைம் பூரா யோசிச்சுட்டே இருப்பாங்க. செக் பண்ணிக்கோங்க. ஒரு சுக்கிர திசைக்காரன் வந்தாங்கன்னா நீங்கள் எந்த திசை நடந்தாலும் சரி, சொத்து சம்மந்தமான ஒரு கேள்வி இருக்கான்னு கேட்டுகிட்டே இருங்க, கண்டிப்பாக சொல்லுவாங்க. சம்பாதிக்கிறது கம்மியாக இருந்தாலும் வீடு கட்டும்பொழுது சூரியனுடைய காரகம் என்ன? அரண்மனை போல் கட்டணும். எண்ணங்களெல்லாம் அப்படி தான் இருக்கும். பெருசாக கட்டணும். குடிசை கட்டினா கூட அதில் வந்து ஒரு அரசரை போல் வாழக்கூடிய அத்தனை தகுதிகளை நிர்ணயிக்கிறவன் அவன் தான் ரிஷப லக்னத்துக்காரன். ஏன்னா அவனுடைய எண்ணங்கள் பூரா 4ஆம் பாவமான சூரியனை தொட்டு இருக்கும். ஏன்னா சூரியனோட நட்சத்திரம் 3 பாவம் இருக்கா, அந்த 3 விதமான, அதாவது யாருக்கூட 3/4 பங்கு எண்ணங்கள் அதுக்குள்ளே இருக்கும். அப்போ அவன் வீடு சின்னதாக கட்டினா கூட அதில் சிறப்பான ஒரு வீடாக அமையும். அதனால தான் எப்போ தான் சொத்து ரிஷப லக்னத்துக்காரன் நம்ம என்ன சொல்கிறோம்? பொதுவாக சொல்கிறது என்ன சொல்கிறோம்? நிறைய காசு பணத்துக்கு மைண்டில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. காலபுருஷன் 2ஆம் அதிபதி லக்னங்கிறோம். அதை விட இது 4ஆம் இடம். 4ஆம் இடம் சொத்து சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக வரும். காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை ஓடிட்டே இருக்கும். செக் பண்ணிக்கோங்க. சரியா? அதே போல் சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்குது. சந்திரன் இந்த பாவத்துக்கு என்ன பாவம்? 3ஆவது பாவமாக வராரா? சந்திரனை என்ன சொல்லுவோம்? பொதுவாக சந்திரனை பற்றி படிப்பு சொல்லலாம், இல்லைனா 3ஆம் இடம் உடன்பிறப்புகளை பற்றிய ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் எப்போ வேணால் வாங்க, ரிஷப லக்னம் யாராவது எடுத்தாங்கன்னா தன் உடன்பிறப்புகளையோ தன்னுடைய சந்திரனுடைய காரகமான தாயை பற்றியே கேட்காம எல்லாருமே கேட்பாங்க. ஆனால் இவங்க பர்டிகுலராக கேட்பாங்க. எடுத்து வச்சுக்கோங்க. சம்மந்தமே இல்லாமல் உடன்பிறப்பை பற்றி கேட்டு போவாங்க. செவ்வாயுடைய நட்சத்திரம் இருக்குது. செவ்வாய் இந்த பாவத்துக்கு யார்? 7, 12. காலபுருஷனுக்கு 8 லக்னம். சரியா? 1, 8. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஓங்கி அதை சார்ந்த ஒரு கேள்வி வராத ரிஷப லக்னமே கிடையாது. எடுத்து வச்சுக்கோங்க. மனைவி சந்தேகப்படுறாங்க, மனைவி எங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க, கணவர் என்னை வந்து எப்போ பார்த்தாலும் வெளியவே விடுறதில்லை சொல்கிறவங்கெல்லாம் இது. இவர்கள் எந்த திசாபுத்தி நடந்தாலும் இதை சார்ந்த ஒரு கேள்வி அவங்களுக்குள்ளே இருக்கும். அதை சார்ந்தான். இப்போ உதாரணத்துக்கு 6ஆம் அதிபதி திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 6ம்னா சண்டை சச்சரவுன்னு சொல்கிறோம், ஒரு சந்தேகம் சொல்கிறோம், ஒரு கடன் சொல்கிறோம். இது எதை சார்ந்த கடனாக இருக்கும், எதை சார்ந்த சந்தேகமாக இருக்கும், எதை சார்ந்த கருத்து வேறுபாடாக இருக்கும். நீங்கள் ஒரு கேள்வி வந்ததுன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய் இது சார்ந்த விஷயங்களுக்குள்ளே தான் இவங்களுக்குள்ளே இருக்கும். அப்போ சுக்கிரன் வந்துட்டார், 6ஆம் அதிபதி திசை நடக்கு, சுக்கிரன் பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கருத்து வேறுபாடு, கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இருக்கான்னு கேளுங்க. ஆமாங்கிற கேள்வி தவிர வரவே வராது. கூட்டு பிஸ்னஸ் பண்ணி லாஸ் பண்ணுறீங்களான்னு கேளுங்க. 6ஆம் இடம், அதனால் கடனாச்சான்னு கேளுங்க. 7ஆம் இடம் வருதா? செவ்வாயோட நட்சத்திரம் இருக்கல, 7, 12. அப்போ கூட்டு பிஸ்னஸ் பண்ணி லாஸ் பண்ணீங்களான்னு கேளுங்க. ஆமான்ருவான். உடன் பிறப்புகளாக பணம் கொடுத்து அதனால சண்டை சச்சரவு போகுதான்னு கேளுங்க. ஏன்னா 3ஆம் இடம் இல்லையா, சந்திரன் 3ஆம் இடம் இல்லையா. அப்போ அதை சார்ந்த விஷயத்தில் தான் இவங்களுக்கு கடனுங்கிற விஷயத்தையே பேசுவாங்க. நான் உடன்பிறப்பு கொடுத்தேன் இல்லை வாங்கினேன், இதனால் பிரச்சனை, இது கண்டிப்பாக இருக்கும். திசா புத்திகளை அவர்களுடைய எண்ணங்கள் எதுவோ அது கூட தான் அதை அடாப்ட் பண்ணும். எல்லாரும் மாதிரி எல்லாரும் வேலையே செய்யவே முடியாது. சனி திசை என்ன 9, 10 கூடையவரா? 9, 10 நல்லா பார்த்துங்க. உங்களுடைய கேள்வி முதல்ல சூரியன், வீடு சம்மந்தப்பட்ட கேள்வி கண்டிப்பாக வரும். சம்பாதிச்சு வீடு கட்டுவனா வாங்குவனா இந்த கேள்வி இருக்கும். கரெக்டா? சந்திரன் உடன்பிறப்பு சார்ந்த விஷயத்துக்கு நீங்கள் தொழில் இருக்கா இல்லையான்னு கேட்பீங்க. கரெக்டா? அவங்களோட விஷயத்தை சார்ந்த கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடு இல்லை பிரச்சனையை பற்றி பேசுவீங்க. கரெக்டா? அடுத்தது அதில் செவ்வாய் நட்சத்திரம் இருக்குது, 2, 7 கூடிய நட்சத்திரம். மனைவி கூட சண்டை போடாத சனி திசையே கிடையாது ரிஷபத்துக்கு. இருக்கா இல்லையா? வீட்டில் மதிக்கிறாங்களா? சொல்லுங்க. ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு, அவ்வளோதான். இது இருந்துக்கிட்டே இருக்கும். நல்லா இருந்தாலும் ஒரு சண்டை சச்சரவு வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா உங்களுடைய எண்ணங்கள் என்னங்கிறத லக்னம் தீர்மானம் பண்ணிடுச்சு. திசா புத்திகள் இதுக்கு தான் பலன் சொல்லிகிட்டே இருக்கும். நம்ம மற்றது எல்லாம் யோசிச்சிங்கன்னா கஷ்டம். இப்போ 9, 10ன்னு சொல்லிட்டேன். தொழில் அப்படிங்கிற விஷயத்த பேசுகிறோம். யாருக்காக தொழில் பேசுவீங்க? 3ஆம் இடமான உடன்பிறப்புகளாக தொழிலை பற்றி பேசுவீங்க. அம்மாவுடைய வேலை, இப்போ ஒரு நார்மலான ஒரு ஏஜில் வர அம்மாவுடைய வேலை எனக்கு திரும்ப கிடைக்குமான்னு யாரோ ஒருத்தர் கேட்பீங்க. வாரிசு வேலையை கேட்குறவங்க இவங்க. செக் பண்ணிக்கிங்க. அதே போல் வீடு சம்பந்தமான ஒரு கேள்வி கேட்காத சனி திசையாக இருந்தாலும், ஏன்னா சூரியன் நேர் 7ஆம் பாவம் சனி, வீடு கட்டுவனா வாங்குவனாங்கிற விஷயம் வரும். வருமா? வரும். நீங்கள் சொத்து சம்மந்தப்பட்டு பேசினா சந்திரன் அங்கே வந்துடுவார். இந்த 3 எண்ணங்களை தான் உங்களை அந்த லக்னம் சொல்லும். லைஃப் டைம் இதுதான் அவங்களை அச்சீவ் பண்ணும். ஒரு படத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த இந்தியன் படத்தில் முதல் படம் பார்ட் 1ல் சொல்லுவாங்க தெரியுமா, புத்திக்கு தெரியுது ஆனால் மனசை கேட்க மாட்டேங்குது, இல்லை மனிஷா கொரியாவில் சொல்லுவா. அப்படி உடனே கமல் சொல்லுவார், எனக்கு புத்தியும் மனசு ஒன்று தான் அப்படிம்பாங்க. ஒரே சிந்தனை ஒரே நோக்கம் இருக்கும். யார் தெரியுமா? ஒரே ராசி லக்னத்துக்காரன் மட்டும்தான். இப்போ லக்னாதிபதி அதே மாதிரி ராசி திரிகோணத்திலே போய் உட்காண்டான்னு வச்சுக்கோங்க, அவனுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி தான் இருக்கும்.
தப்போ ரைட்டோ ஒரே மாதிரி அடிப்பான். ஏன் ராசி லக்னம் ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம்? அடி வாங்கினா மொத்தமாக அடி வாங்குவான். கோச்சாரம் கூட அவனை காப்பாற்றாது. நல்லா இருந்துட்டானா ரொம்ப சூப்பராக தூக்கி விட்டுரும். புரியுதா? ரொம்ப அருமையாக தூக்கி விட்டுரும். கிராஃப் அநியாயத்துக்கு மேலே போகும். அப்போ ஒரே எண்ணம் ஒரே சிந்தனை இருக்கணும்னா ராசி லக்னம் ஒரே மாதிரி இருக்கணும். குறிப்பாக ஒரே நட்சத்திரம் இன்னும் சிறப்பு. இல்லைனா அந்த எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அவனுக்குள்ளே இருக்கிற தாட்ஸ் எல்லாமே அதுதான். சில பேர் இது தெரியாமல் தான் சந்திரனுக்கும் லக்னத்துக்கும் போட்டு குழப்பிக்கிட்டு, சந்திரன் வந்து கோச்சாரத்தில் ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் சொல்லிகிட்டே இருப்பார். எண்ணங்கள் பூரா அங்கே போக, ஆனால் அதை செயல்படுத்தவே முடியாது. அது வந்து உங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், உங்களுக்குள்ளே வரக்கூடிய உங்களுடைய மடை மாற்றி கொண்டு போய் உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய இடம் தான் சந்திரன். சரிங்களா? சந்திரன் உங்கள் லக்னத்துக்கு தான் பலன்னு சொல்லிட்டோம். நீங்கள் சந்திரனை பேஸ் பண்ணி சில பேர் போவாங்க பாருங்கள், சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடத்துல போய் லாக் ஆவாங்க. சந்திரனுக்கு இந்த திசாபுதி நல்லா இருக்குது அப்படின்னு எடுப்பாங்க. அது நல்லா இருக்கிற மாதிரி காட்டி கொண்டு போய் கவுத்து விட்டுட்டு போயிடும். புரியுதுங்களா? இது நாங்கள் உயிர் பொருள் ஒரு கான்செப்ட் பிரித்து இந்த 3 நட்சத்திரம் எது கொடுக்குமோ அதான் உங்கள் லைஃப்பை காப்பாற்று நாங்கள் சொல்லிட்டு போயிடுவோம். இப்போ மேசலேருந்து கேது சுக்கிரன் சூரியன் வச்சுக்கோங்களேன். அப்போ கேது பொருளாதாரத்தை கொடுத்தால் கேது திசை அல்லது கேதுனுடைய ட்ரிபிள் செட்டில் உங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்லுவோம். சுக்கிரன் நல்லா இருந்துட்டாருன்னா சுக்கிரன் செவ்வாய் சனி தான் நல்லதோ கெட்டதோ சந்திப்பீங்க. இப்போ சுக்கிரன் கெடுத்தா சுக்கிரனுடைய அபிஜித்து சுக்கிரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி, சனியோ செவ்வாயோ தான் காப்பாற்றணும். அப்போ இந்த திசைகள் வரும்போது இதை சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு நன்மை நடக்கும், இல்லைனா இதை சார்ந்த விஷயத்தில் தீமை நடக்கும்னு சொல்கிறாரு. பாருங்கள், ஜோதிடம் வந்து பல வேர்கள் கொண்டது. நீங்கள் எப்படி வேணாலும் பலனை மாற்றி போட்டுக்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே ரூல் தான் கொடுக்கும். எல்லாமே உயிர் பொருள் கான்செப்ட். அதனால தான் பேலன்ஸ் இல்லை நாங்கள் சொல்கிறதே. நீங்கள் எப்படி பார்த்தாலும் உயிர் பொருள் கான்செப்ட் உள்ள வரும். உதாரணத்துக்கு சுக்கிர திசை உங்கள் லைஃப்பில் கெடுக்குதுன்னா செவ்வாய் திசையோ சனி திசையோ வரும்போது அந்த லக்ன பாவத்தை வலுப்படுத்திடும். லக்னம் என்பது நம்ம எல்லாமே உயிர் புள்ளின்னு சொல்லிட்டு இருக்கோம். அது உயிர் புள்ளி மட்டும் கிடையாது, உங்களுடைய மரணம் வரை சொல்லக்கூடிய புள்ளி. உங்கள் லக்னா புள்ளி என்னன்னு பார்த்துக்குங்க. லக்னா புள்ளி என்னன்னு பார்த்துங்க. கேதுவாக இருந்தால் குரு சந்திரன் வரும்போதெல்லாம் மரணத்தை பற்றி ஒரு சிந்தனை வந்துகிட்டே இருக்கும். சுக்கிரனாக இருந்தால் சுக்கிரன் செவ்வாய் சனியில் ஒரு மரணத்தை பற்றி சிந்தனை வந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் டவுன்ஃபாலையும் கொடுக்குற இந்த கிரகங்கள் தான். ட்ரிபிள் செட்னா என்னதுன்னா நவாம்சம், வேற ஒன்றுமே இல்லை. கேது நட்சத்திரத்துக்கு கேது குரு சந்திரன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் லக்னா புள்ளி கேதுல இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் கீழே போகிறதுக்கும் மேலே வர்றதுக்கும் இந்த கேது குரு சந்திரன் 3ல் 1 கண்டிப்பாக இருக்கும். செக் பண்ணிக்கோங்க. சுக்கிரனாக இருந்தால் சுக்கிரன் செவ்வாய் சனி உங்கள் வாழ்க்கையில் கீழே போகிறதுக்கோ இல்லை மேலே வர்றதுக்கோ இது 3ல் 1 கண்டிப்பாக. 3ல் 1 கீழே கொண்டு போக 1 மேலே கொண்டு வரும். 1 நியூட்ரல், பச்சை மஞ்சள் சகப்பு மாதிரி. சூரியனாக இருந்தால் சூரியன் ராகு புதன். நீங்கள் உங்கள் லக்னா புள்ளி எது வேணால் போடுங்க. நான் இப்போ நல்லா சம்பாதிக்கிறேன் சார்னு சொல்லி பாருங்கள், இதுக்குள்ளே தான் இருக்கும். இந்த லக்னா புள்ளியுடைய ட்ரிபிள் செட் பிளானட்டில் அந்த சாரத்தில் இல்லை அந்த வீட்டில் நின்று ஒரு கிரகம் திசை நடத்தாமல் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியாது. அப்போ அது பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த லக்ன பாவத்தை நல்லா இயக்கும் பொழுது அத்தனையும் லாபம். உயிர்காரகத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இதில் எல்லாத்துலையும் தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இதை பிரித்து போடுறது தான் முக்கியம். இப்போ மிதுன லக்னத்துக்கு எடுத்து பாருங்களேன், என்ன வருவார்? செவ்வாய் ராகு குரு. இப்போ ராகுக்கு வீடுகள் கிடையாது. ராகு எந்த பாவத்தில் இருக்காரோ அதுதான் உங்களுக்கு இயங்கும். இன்னொரு பாவம் பாருங்கள், குருவுடைய விஷயங்கள் இருக்கும். மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 7, 10 காலபுருஷனுக்கு 9, 12 தந்தை அதே போல் மனைவி இது சார்ந்த சங்கடங்களை சந்திக்காத மிதுன லக்னமே கிடையாது. செக் பண்ணி பார்த்துங்க. இவங்களுடைய எண்ணம் தந்தை இருக்கிறவங்க தந்தையை பற்றிய ஒரு விஷயமாக இருக்கும். அதே போல் தந்தை இல்லைன்னா மனைவி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் சங்கடப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், கணவன் மனைவி பிரிந்து வாழக்கூடியவர்கள் எல்லாமே இந்த மிதுனம். லைஃப்பில் ஒரு இடத்துலையாவது அடிபடுவாங்க. கவனமாக இருக்க வேண்டியது இந்த மிதுனம். இவங்களோட சிந்தனை எல்லாமே இந்த 7, 10 இவங்களுடைய லக்னத்துக்கு மட்டும் பாருங்களேன், 7, 10 சிந்தனை தான் மேலோங்கிட்டே இருக்கும். என்னைக்கு 7ஆம் இடத்துக்கு முக்கியத்துவம் தராங்களோ 10ஆம் இடமான தொழில் அவுட்டு. ஆனால் மிதுன லக்னத்தை பொறுத்த குரு எப்போவுமே தொழில் கொடுத்துருவார், புதன் தான் கெடுப்பார். அப்போது இவங்களுடைய திசையில் புதன் திசையில் தொழில் ரீதியான ஒரு பிரச்சனை சந்திச்சு குரு திசையில் அல்லது குரு கேது சந்திர திசைகளில் லைஃப்பில் மேலே வந்துடுவாங்க. நல்லா பாருங்கள், புதனில் தோற்ற அத்தனை பேர் கேதுல நல்லா வந்திருப்பான். மிதுன லக்னத்துக்காரர் செக் பண்ணிக்குவீங்க. ஏன்னா 10ஆம் அதிபதி குரு, அது அபிஜித்து. அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரு கேது சந்திரன் உங்கள் லைஃப்லுடைய அடுத்த கட்டத்துக்கே கொண்டு போகும். அப்போ எங்கள் எண்ணங்கள் எங்கே இருக்குன்னா தொழில் சார்ந்த விஷயத்தில் கான்சென்ட்ரேஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். மிதுன லக்னத்துக்காரன் இந்த எண்ணங்களே அவங்களுக்குள்ள விதைச்சிட்டே இருக்கும். இதே வந்து நீங்கள் கடகத்துக்கு போங்களேன், கடகத்தில் என்ன இருக்குது? அதே குரு சனி புதன் தான் இருக்கார். இவங்களுக்கு வந்து காலபுருஷனுக்கு 10, 11, 7, 8 திருமணம் சார்ந்த பிரச்சனை. கடக லக்னத்துக்காரங்க திருமணம் சார்ந்த பிரச்சனை சந்திக்காத யாராவது இருக்காங்களா? வரும்போதெல்லாம் இந்த கேள்வி அவங்களுக்குள்ள ஓடி இருக்கு. நல்லதோ கெட்டதோ திசாபுதிகள் எதுவாக வேணா இருக்கட்டும், நன்மையாக இருந்தால் மனைவியால் லாபமானு கேட்பா, கணவனால் லாபமானு கேட்பா, கெட்டதாக இருந்தால் எப்போ டைவர்ஸ்ன்னு கேட்பா. இது செக் பண்ணி பாருங்கள். அதே போல் ஒரு தொழில் கையை விட்டு போனால் திருமணத்துக்கு அப்புறம் திருமணம் ஆனவுடனே கல்யாணம் வந்தவுடனே கட்டாகிறவங்க, வேலை பிரச்சனை வரவங்க இந்த கடக லக்னத்துக்காரங்க செக் பண்ணிக்கோங்க. வேலைக்கே போகலை அப்படின்னா கல்யாணம் ஆனோன்னா வேலை கிடச்சிரும். இது வந்து உயிர் பொருளை பிரிக்கிறது. சனி வந்து உயிர்காரகமாக வேலை செஞ்சாருன்னா திருமணத்துக்கு பிறகு ஒரு வேலை இழப்பு நிச்சயம் உண்டு.
அதுவே வேலை இல்லாதவங்களுக்கு திருமணம் ஆனோன்னா வேலை கிடச்சிரும். இவங்க லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் எதுவாக தெரியுமா இருக்கும்? இவங்க தொழிலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கடகலக்னத்துக்காரங்க. அதனால தான் கடகலக்னத்துக்காரங்க திருமண வாழ்க்கையில் தோற்று போனவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் கண்ணு முன்னாடி பாருங்கள், கடகலக்னம் வெளி உலகத்தில் ஜெயிக்கும், திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த எண்ணங்கள் அதுக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறோம். இந்த தாட்ஸ் ஃபுல்லாக இருக்கும். புதனுடைய நட்சத்திரம் என்ன வருது இவங்க லக்னத்துக்கு? 3, 12. இவங்களும் அதே போல தான் கடன் சார்ந்த பிரச்சனைகளும் உடன்பிறப்பு சார்ந்த பிரச்சனைகளையும் சங்கடப்பட்டுட்டே இருக்கக்கூடியவங்க இவங்க தான். ஸோ இந்த விஷயத்தில் இருக்கணும். இப்படி ஒரு 12 லக்னங்களுக்கு நீங்கள் மாற்றி மாற்றி போடுங்களேன். உங்களுடைய எண்ணங்கள் இதில் தான் போயிட்டுருக்கும். உங்களுடைய திசாபுதிகள் எதுவாக இருந்தாலும் இதை சார்ந்த விஷயத்தில் தான் உங்களுடைய எண்ணங்கள் மேலோங்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? இப்போ சிம்ம லக்னத்துக்கு என்ன சொல்லுவீங்க? அதே கேது, அதே சுக்கிரன், அதே சூரியன் தான். ஆனால் லக்ன ரீதியாக பாவம் மாறிடும். சூரியன் என்பது தன்னை பற்றியே பேசக்கூடிய ஆட்கள். சுக்கிரன் என்ன வருவார்? 3, 10. அப்போ உடன்பிறப்பு சார்ந்த ஒரு விஷயத்தை கேட்காத சிம்மம் இருக்காது, தொழிலை பற்றி பேசாத ஒரு சிம்மம் இருக்காது. அதே போல் பாக பிரிவினை 3ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துக்கு என்னென்ன காரகம் இருக்குது எல்லாம் போடுங்க. இதை பற்றிய கேள்விகள் தான் அவங்களுக்குள்ள மேக்ஸிமம் சுக்கிர திசையில் வரும். சுக்கிரன், செவ்வாய், சனி எது போனாலும் வரும். அதுவே கேதுவுடைய நட்சத்திரம் இருந்துட்டு என்ன ஆகும்? கேது எங்கே இருக்காருன்னு பார்த்துங்க. அந்த பாவ சார்ந்த கொஸ்டின்ஸ் தான் இவங்களுக்கு வரும். இவங்க லைஃப் டைம் இதுதான் இவங்களுடைய எண்ணங்கள், இதை சார்ந்து தான் நோக்கணும். ஒரு கன்னிக்கு என்ன வரும் சொல்லுங்கள்? கன்னிக்கு வந்து சூரியன், சந்திரன், செவ்வாய். இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் 11ஆம் அதிபதி, சூரியன் 12ஆம் அதிபதி, செவ்வாய் வந்து 3, 8 கூடையவர். இந்த 3, 8 வந்தாலும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு உண்டு. சொத்து பிரிக்கல, பங்கு பிரிக்கல பிரச்சனைகள் உண்டு. இந்த விஷயங்கள் வராத ஆளே கிடையாது. உடன்பிறப்புகளால் சொத்தை இழந்தவர்கள் கன்னிராசி, கன்னி லக்னத்துக்காரங்க கவனமாக இருக்கணும். ஒரு பிரச்சனை வருதுன்னா மெயின் கான்செப்ட் இதுதான். இதை நீங்கள் எடுத்து பாருங்கள். காலபுருஷன் 8ஆம் அதிபதியாகவும் வருவார், அவரே இங்கே 3, 8 கூடையவராகவும் வருவார். கவனமாக இருக்கணும். இதே சந்திரன் வந்து லாபாதிபதி, சொல்லவே வேண்டாம். தாயால் நன்மை உண்டு, தாய்கிட்ட இருந்து பணம் வரும். அதே போல் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து 11ஆம் அதிபதி என்ன சொல்கிறான்? அனைத்து விதமான லாபங்களையும் கொடுக்கறது. பொதுவாகவே கன்னியை பொறுத்த வரைக்கும் 11ஆம் அதிபதியான சந்திரன் வந்து லாபாதிபதி தான். நம்முடைய கான்செப்ட் படி சந்திரன் நல்லதே பண்ணுவார். சூரியன் இருக்கார், சூரியன் என்ன பண்ணுவார்? 12ஆம் அதிபதி. சூரியன் பூர்வீக சொத்துக்கள் இழக்காத கன்னியே கிடையாது, எழுதி வச்சுக்கோங்க. பூர்வீக சொத்துக்கள் எவ்வளோ இருந்தாலும் சூரிய திசையில் இழக்காத கன்னியே கிடையாது. ஏன்னா அது உயிர் விரயம் ப்ளஸ் பொருளாதாரத்தில் ஒரு பாதியாவது குறைக்கும். ஒரு பகுதி கிடைக்கும், ஆனால் ஒரு பகுதி மைனஸ் ஆகும். செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா காலபுருஷனுக்கு 5ஆம் இடம், காலபுருஷனுக்கு என்னென்னலாம் சொல்கிறீங்களோ அத்தனை விதத்திலும் ஒரு விரயம் உண்டு. உயிர் விரயம் தான் அது. உயிர் சார்ந்த விரயங்கள் போன உடனே அவங்க மதிப்பும் குறைய ஆரம்பிக்கும். அதே போல் சூரியனுங்கிற காரகத்தில் அது பொருளாக மாறிச்சுன்னா பொருளாதார விரயங்களை கொடுத்துரும். கவனமாக இருக்கணும் இந்த கன்னிக்காரங்க. இப்படி 12 லக்னங்களுக்கும் போட்டு பாருங்கள். உங்களுடைய தாட்ஸ் எதில் இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா ஒரு பலன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவனுடைய எண்ணம் எதுன்னு நம்ம கிட்ட கொஸ்டின்ஸ் வரும். நான் எதில் சாதிப்பேன், நான் எதில் போகிறதுனே எனக்கு தெரியாமல் ஒரு முடிவில்லாமல் வந்துட்டுருக்கேன். நம்ம தொழில் எல்லாமே சொல்லுவோம், 10ஆம் அதிபதி இந்த மாதிரி தொழில்கள் சொன்னாலும் அவர்களுடைய எண்ணங்கள் என்னன்னு பார்த்துங்க. சுக்கிரன் வந்து மேஷ லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியாக வராரு. சுக்கிரன் பொருளாதாரத்தை கொடுக்கலன்னா கூட்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. அவன் பிஸ்னஸ் பண்ண போய் கூட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பான். இதான் பிரச்சனை. புரியுதா? எல்லாருக்குமே கூட்டு பிஸ்னஸ் செட்டே ஆகாதுங்க. 100க்கு 90% ஜாதகங்கள் கூட்டு பிஸ்னஸ் செட்டே ஆகிறதில்ல. ஏன்னா டீடு போட்டு 1008 சைன் பண்ண பெரிய பெரிய கம்பெனிஸே தான் பார்ட்னர் மேலே கேஸ் போட்டுட்டு உட்காந்துருக்கானுங்க. புரியுதா? அப்போ சாதாரண மனிதன் நீங்களும் நான் என்ன ஏமாற்றிட்டு போயிடுவானுங்க. அப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா பக்காவான டீடு இருக்கணும். அது இல்லாதவர்கள் தோத்துட்டே இருப்பாங்க. அப்போது எந்த ஒரு லக்னமானாலும் எண்ணங்களை வச்சு தான் நீங்கள் பலன் எடுக்க முடியும். எண்ணங்கள் இல்லாமல் நீங்கள் ஒரு தியரிட்டிக்கலாக நீங்களாக ஒரு கால்குலேட் பண்ணிங்கன்னா ஜெயிக்கவே முடியாது. சந்திரன் வலிமையாக இருக்கார், லக்னாதிபதி போய் இங்கே உட்காந்துட்டாரு, அதெல்லாம் வேலையே செய்யாது. இது கூட அதுக்கப்புறம் பாவங்களை மிக்ஸ் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப நாங்கள் சொல்கிறது பாவங்களை மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு பாவம் என்ன சொல்லுதுன்னு செஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த பாவங்கள் இல்லாமல் வெறும் திசாபுதி வேலை செய்வதே இல்லை. சாரம் இல்லைன்னு ஒருத்தர் பேசுகிறாரு, ஒருத்தர் வந்து பாவம் இல்லைங்கிறாங்க, கிரகங்களுக்கு மட்டும்தான் பலன்றாங்க. ஒருத்தர் திசாபுத்தியே கிடையாதுங்கிறாரு. ஆனால் வந்தோடனே என்ன நட்சத்திரம்னு கேட்குறாங்க. திசாபுத்தி இல்லைன்னா எதுக்கு நட்சத்திரம்? கோச்சாரத்தை போட்டு அப்படியே சொல்லிட்டு போயிடலாம்ல. எல்லாத்துக்கும் பழிக்குமா? பழிக்காது. அப்போது திசாபுத்தி, நட்சத்திரம், பாவங்கள் எல்லாமே இணைந்தது தான் பலன். அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் உயிர் பொருள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது ஏற்கனவே நிறைய வீடியோக்களை பேசியிருக்கோம். அதை சார்ந்து போகும்போது ஜெயிக்கும். ஒவ்வொரு லக்னத்துக்கும் கொடுக்கக்கூடிய கிரகம் கெடுக்கக்கூடிய கிரகம்னு இருக்குது. அதை நம்ம உள்வாங்கும் போது தான் ஜெயிக்க முடியும். உதாரணத்துக்கு நான் மேச லக்னத்துக்கு சொல்கிறேன் பார்த்தீங்களா, சுக்கிரன் கெடுத்தாருன்னா செவ்வாயோ சனியை தான் காப்பாற்றணும். இந்த திசைகள் இல்லாமல் காப்பாற்றணும். சுக்கிரனில் நல்லா இருந்தானா செவ்வாயோ சனியை கெடுத்துரும் லைஃப்பில். இப்போ கேது காப்பாற்றிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், மேச லக்னத்தை குருவோ சந்திரனை கெடுத்துருவாங்க. எழுதி வச்சுங்க. அதுக்கு குரு திசையே வராதுனால நம்ம சொல்லக்கூடாது. குரு வீட்டில் நின்னாலும், குரு சாரத்தில் நின்னாலும், சந்திரன் வீட்டில் இருந்தாலும், சந்திரன் சாரத்தில் இருந்தாலும் ஒரு கிரகம் அடிப்பாங்கன்றோம். அதனால சொல்கிறேன், உங்கள் லக்னத்தை போடுங்க, என்ன புள்ளின்னு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எப்போ தோத்தீங்க, எப்போ ஜெயிச்சிங்கன்னு எடுங்க. இந்த 3 பிளானட்டுக்குள்ளே தான் இருக்கும். இந்த ட்ரிபிள் செட் பிளானட்டில் தான் இருக்கும். அது உயிர் பொருளாக பிரித்து பார்க்கும்போது ஒரு கிரகம் ஏற்றி விடும், ஒரு கிரகம் இறக்கி விடும். அப்போ இறக்கம் எப்போ, ஏற்றம் எப்போங்கிறது லக்னத்தை வச்சா நீங்கள் முடிவு பண்ணிடலாம். உங்கள் லக்னா புள்ளி என்னவா இருக்குன்னு பார்த்துங்க. அதில் தான் மரணம் வரைக்கும் போகும்.
மரணம் வரைக்கும் போகும். இப்போ கேதுக்கு குரு சந்திரன் வராமல் மரணம் கிடையாது. ராகுக்கு சூரியன் ராகு புதன் இல்லாமல் கிடையாது. சுக்கிரனுக்கு செவ்வாய் சுக்கிரன் சனி இல்லாமல் கிடையாது. இது வந்து கனெக்ட் ஆகிட்டு இருக்கும். அந்த பாவத்து கூட கனெக்ட் ஆகிருக்கும் போது தான் அந்த பலன் நடக்கும். ஏன்னா ஒரு புள்ளி ஆரம்பித்தா முடிவுன்னு என்பதும் அதுலேயே தான் இருக்குது. இதை தான் பொதுவாக நவாம்சம் சொல்லுவாங்க. நவாம்சம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிருக்கோம்? வெறும் திருமணத்திற்கு மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது சமூக தொடர்பு, சமூகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை நல்லது கெட்டதையும் சொல்வது நவாம்சம். ஆனால் அது நம்ம தொடர்றதே கிடையாது. நம்ம எடுக்கிறதெல்லாம் திருமணத்துக்காக பார்த்துட்டு இருக்கோம். திருமணம் மட்டும் கிடையாது, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை, அந்தஸ்து, பொருளாதார இழப்பீடு, அது போக வந்து உங்களுக்கு வரக்கூடிய நோயிலிருந்து எல்லாமே நவாம்சம் சொல்லும். உங்களுடைய 6ஆம் அதிபதி நவாம்சம் எங்கே உட்காந்துருக்கான்னு பார்த்துங்க. அதை சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கும். நோயாக வந்தா என்ன சார் நவாம்சம் திருமணம் தானே பார்த்துட்டு இருக்கோம். நவாம்சம் என்னது? வெளியிருந்து வர்றதுன்னு அர்த்தம். எல்லாமே ராசி கட்டங்கிறது உள்ளுக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் வெளியே கோஆர்டினேட் பண்ணிங்கன்னா நவாம்சம். அப்போ வெளி உலகத்தில் நீங்கள் ஜெயிக்கணும்னா அந்த கிரகங்களை கையாள தெரியணும். தெரிஞ்சு உயிர் பொருள் பிரிச்சிங்கன்னா லைஃப் சூப்பராக போகும். வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல்ல குணங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு கருத்தரங்குங்கிறது இப்படித்தான் இருக்கணும். ஒரு கேள்வி கேட்டு ஒரு சந்தேகத்தை, ஏன்னா இப்போ கருத்தரங்கு அப்படிங்கிறது தன்னுடைய கருத்துக்களை பரிமாறுதல் அப்படிங்கிற விஷயம். இது முதல்ல நான் பார்க்குறேன். இப்படி தான் கேள்வி கேட்டு தெளிவடையும் போது தான். இப்போ இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, பேச வந்தவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன கருத்துக்களை பதிவு செய்து விட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த பதிலை ஒருத்தர் கேள்வி கேட்கும்போது தான் அங்கேருந்து ஒரு தெளிவான ஒரு விஷயம் கிடைக்கும். இப்போ நம்ம தெளிவாக நம்மளுடைய சரவணன் சோமசுந்தர் ஐயா வந்து கேட்ட கேள்விக்கு தெளிவாக பதில் சொன்னார். ஒரு அற்புதமான ஒரு கருத்தரங்கு. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசி அவருக்கு வாழ்த்தி இந்த பொன்னாடையை அணிவிக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.